ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார பாடல்கள் 125வது பாட்டு பார்க்க போறோம். யானையும் ரதமும் இவுளியும் முதலா ஏனைய பிறவும் இவ்வியல்பினில் அடைவுற்று ஊனுரு படைப்பல சிலையோடு பயிலா வானவர் தனி முதல் கிளையோடு வளர. இதுதான் பாட்டு. இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். யானையும் ரதமும் இவுளியும் முதலா, யானை தேர் குதிரை ஆகியவைகளை செலுத்துதல் முதலான ஏனைய பிறவும் அவ்வியல்பினில் மற்றும் அரசகுமாரர்களுக்குரிய வாகன பயிற்சிகளையும் அந்தந்த முறையிலேயே அடைவுற்று அடையப்பெற்று ஊன் உருபடை பல சிலையோடு பயிலா பகைவரின் உடல் தசை அடையப் பெற்ற படைக்கலங்களை வில்வித்தையோடு பயின்று வானவர் தனி முதல் தேவர்களின் ஒப்பற்ற தலைவனான ராமபிரான் கிளையோடு வளர தனது தம்பிமார்களுடனே வளர்ந்து வரும் நாளிலே. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து அந்த நால்வர் அந்த பிள்ளைகளுடைய படைப்பயிற்சி எப்பேற்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. யானை முதலியவை, யானை குதிரை தேரேற்றம் முதலியவை இவைகளின் எப்படி ஏறி செலுத்துவது அப்படிங்கறத இவங்கெல்லாம் கத்துக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அரசகுமாரர்களுக்கு யானையேற்றம் தேரேற்றம் குதிரையேற்றம் இதெல்லாம் அவங்களுக்கு உரியது. அதனால அதெல்லாம் கத்துப்பாங்க. இதெல்லாம் தவிர ஏனைய பிறவும் அப்படின்னு சொல்றாருல, அது வெறும் குதிரை ஏறுறது மட்டும் கிடையாது. ஒட்டகம் முதலியவை ஏறுதலும் அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படும். அதனாலதான் இவர் ஏனைய பிறவும் அப்படின்னு சொல்றாரு. இதுல இவுளின்னா குதிரைன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 159வது பாட்டுல எப்படி கோசல நாட்டு ஆண்களுக்கு என்னென்ன மாதிரியான பொழுதுபோக்கு அப்படிங்கிற பாட்டு. நான் அதை படிக்கிறேன், கேளுங்க. முழங்கு திண் கடகரி மொயம்பின் ஊறவும் எழும் குரத்து இவுளியோடு ரதம் ஏறவும் பழங்கனோடு இறந்தவர் பரிவு தீர்த்தர வழங்கவும் பொழுதுபோம் சிலருக்கு அம்மாநகர் அப்படிங்கிற பாட்டுல இவுளியோடு ரதம் ஏறவும், குதிரை ஏற்றம் ரதம் தேரேற்றம் இதெல்லாம் அதுதான் அவங்க ஆண்களுக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இங்கேயும் இவுளி அப்படிங்கிறது குதிரையை தான் குறிக்குது. இதுல அதாவது ஊனுரு படை அப்படின்னு சொல்றாருல, எப்பேற்பட்ட படைகளை அந்த ஆயுதங்களை செலுத்துறது எப்படி சொல்லித்தராங்க அப்படின்னு கேட்டா, அந்த ஆயுதத்துக்கு என்ன சொல்றாரு கம்பர்? ஊனுரு படைப்பல சிலையோடு பயிலா. சிலைன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், இது வில்லுன்னு அர்த்தம். ஊனுரு படை அப்படின்னா பகைவர்களின் ஊன்னா உடம்புன்னு அர்த்தம். ஊனை பொருந்தக்கூடிய அளவுக்கு படை, அப்படியே உள்ள விட்டு கொல்லக்கூடிய அளவுக்கு ஊனை சிதைக்கக்கூடிய அளவுக்கு படை கலன்கள் அதனுடைய பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்க கிளை அப்படிங்கிறது கிளையோடு வளர அப்படின்னு ராமனுடைய தம்பிமார்களுடன் ராமன் வளர அப்படின்னு வருது இல்ல. அதுல கிளைனா ஊற்றார் உறவினர் அப்படிங்கிற பொருள். அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். 284வது பாட்டுல எப்படி லக்ஷ்மணனை சுமித்திரை கருவுற்றாள் அப்படிங்கிற பாட்டு. அதை படிக்கிறேன், கேளுங்க. தழை அவிழ் தருவுடை சைலகோபனும் கிளையும் அந்தரமிசை கிழுமி ஆர்புற அலைப்புகும் மரவினோடு அளவன் வாழ்வுற இளையவர் பயந்தனள் இளைய மென்கொடி அப்படிங்கிற பாட்டுல சைலகோபனும் கிளையும் அந்தரமிசை கிழுமி ஆர்புற. சைலகோபன்னா இது மலைகளை சினந்தவன், அதாவது இந்திரன். அவனும் அவனுடைய கிளையும் அப்படின்னா அவனுடைய சொந்தக்காரர்களான அவனோட கூட இருக்கக்கூடிய தேவர்கள் மற்றும் எல்லா தேவர்களும் அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இங்க கிளை அப்படிங்கிறது ராமனுடைய தம்பிமார்களை குறிக்குது. ஊனுரு படை பல சிலையோடு பயிலா அப்படின்னு வர இடத்துல பயிலா அப்படிங்கிறது பயின்று, செய்யா எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம் பயின்று அப்படிங்கிற பொருள்ல வருது. எல்லா விதமான இது பயிற்சியும் கொடுக்க பெற்றது அப்படின்னு சொல்ற இடத்துல யானையும் ரதமும் இவுளியும் முதலா அப்படின்னு வருது இல்ல.
அந்த இடத்துல முதலா அப்படின்னா அப்பேற்பட்ட அது தொடங்கி மற்ற எல்லாமே அப்படின்ற பொருள். நம்ம கந்தசஷ்டி கவசத்துல வர வர வேலை யுத்தனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எண் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக அப்படின்னு வரும்ல. அதுல இந்திரன் முதலா அப்படின்னு வர இடத்துல தேவேந்திரன், அதாவது 8 திசைகளிலும் உள்ளவர்கள் எல்லோருமே வணங்கக்கூடிய முருகப்பெருமானே, அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த மந்திர வடிவேலை உடைய பெருமானே அப்படின்னு முருகனை சொல்ற இடத்துல இந்திரன் முதலா எண் திசை, 8 திசைகளுக்கும் முதல்ல கிழக்கு திசையில இருந்து ஆரம்பிச்சு எல்லா திசையும் அப்படின்னு, கிழக்கு திசைக்கு அதிபதி இந்திரன், அதனால இந்திரன் முதலா எண் திசை போற்ற அப்படின்னு வருதுல்ல. அந்த மாதிரி முதலா அப்படின்னா அது தொடங்கி எல்லாமே அப்படின்னு அர்த்தம். யானை, ரதம், குதிரை தொடங்கி எல்லா பயிற்சிகளும் கொடுக்க பெற்றது அப்படின்னு சொல்றாரு. யானை முதலான ஊர்திகளை செலுத்துதல், வில் முதலான பல்வேறு படைத்தள வித்தை பயில்தல், இது எல்லாமே ராமருக்கும் ராமருடைய தம்பிமாருக்கும் இவர் பயிற்றுவித்தார், வசிஷ்டர் பயிற்றுவித்தார் அப்படிங்கிறது தான் கருத்து. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. யானையும் ரதமும் இவுளியும் முதலா ஏனைய பிறவும் அவ்வியல்பினில் அடைவுற்று ஊனுரு படை பல சிலையோடு பயிலா வானவர் தனிமுதல் கிளையோடு வளர. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.